வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. இதர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று சேலம் மாவட்டம் ஏற்காடில் 4 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, நாமக்கல் ராசிபுரம், தர்மபுரி பென்னாகரம், திருச்சிராப்பள்ளி சிறுகமணி தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை மானாமதுரை, புதுக்கோட்டை விராலிமலை, கோயம்புத்தூர் சோலையார், தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி, நீலகிரி பார்வுட், குந்தாபாலம், கிருஷ்ணகிரி பாம்பர் அணை, புதுக்கோட்டை இலுப்பூர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாமக்கல் புதுச்சத்திரம், திருச்சிராப்பள்ளி சிறுகுடி, துறையூர், சேலம் சந்தியூர், திருவண்ணாமலை கலசப்பாக்கம், மதுரை விமான நிலையம், சேலம், நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட், திருச்சிராப்பள்ளி தேவிமங்கலம், விருதுநகர் சிவகாசி, திருவண்ணாமலை ஆரணி, திருச்சிராப்பள்ளி நகரம், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, நாமக்கல் ராசிபுரம் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருந்தது. வேலூரில் அதிகபட்ச வெப்பநிலை 43.7 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் 41.5 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 40.2 டிகிரி செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 22 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 36 டிகிரியிலிருந்து 43 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 37 டிகிரியிலிருந்து 40 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 37 டிகிரியிலிருந்து 40 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 33 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும் மற்றும் மலைப்பகுதிகளில் 23 டிகிரியிலிருந்து 25 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாகியுள்ளது. தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தர்மபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 5ஆம் தேதியன்று தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 to 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 to 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இன்று குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று வங்கக்கடல் பகுதிகளின் தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள், இன்று தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நன்றி.